உங்களோட விப்பிங் க்ரீம் ஸ்டேபிளாக இல்லையா? நீங்கள் விப் பண்ணுற க்ரீம் வந்து வேகமாக மெல்ட் ஆகுதா? அப்போ இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டேபிளான பெர்ஃபெக்டான ஸ்டிஃப் பீக்கோட விப்பிங் க்ரீம் வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து விப்பிங் க்ரீமை வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து நம்ம எடுக்கும்போது நல்லா வந்து கோல்டான விப்பிங் க்ரீமாக எடுக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி போர் பண்ணும்போது அது வந்து ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஃப்ளேக்கியாக வந்து இருக்கக்கூடாது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃப்ளோயியாக இருக்குது, லிக்விடாக இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பவுலையும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் விப்பிங் க்ரீம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட், க்ரீம் ஆஃப் டார்ட்டர். இது வந்து 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பீடில் வச்சே வந்துட்டு பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஸ்பீடில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பீட்டர்லேருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி உங்களோட க்ரீம் வந்து ஒரு ஸ்டிஃப் பீக் வந்து வராது. அதனால் எப்பயுமே வந்துட்டு ஸ்லோ ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு வந்துட்டு க்ரீமியாக கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து வந்து நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணும்போது நம்மளோட பீட்டரோட வாட்ஸ் வந்து 250 வாட்ஸுக்கு கம்மி இல்லாமல் இருக்கணும். அதாவது 250 வாட்ஸ் அண்ட் அபவ் அது மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சம்மர் டைம்ஸில் வந்து எசன்ஸ் ஆட் பண்ணுறத வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம பீட்டர் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது வெயிட்டாக தெரியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமுத்தி பார்த்தீங்கன்னா அது வந்து கமராமல் இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் வந்து விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு நீங்கள் லெவல் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான டெக்ஸ்சர் தெரியும். அந்த மாதிரி டயத்தில் வந்து பீட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணும்போது உள்ளேருந்து வந்து பீட்டரை ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீம் ஃபுல்லாமே வந்துட்டு அந்த பவுல்லையே வந்துடும். உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது, ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பேட்சில் வச்சு பேலன்ஸ் க்ரீம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து நம்ம எப்பயுமே வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நாளைக்கு நீங்கள் கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வந்து எடுத்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்து கிடைக்கும். இப்போ பைப்பிங் பேக்கில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைப்பிங் பேக்குள்ளே நமக்கு என்ன நாசில் வேணுமோ அந்த நாசில் போட்டுட்டு அந்த கார்னரில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடணும். அந்த கார்னர் கட் பண்ணும்போது அந்த டிசைன் கட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளியில் வந்துடணும். அதே மாதிரி வந்து நல்லா பைப்பிங் பேக் வந்து டைட்டாக்கணும். அப்போ தான் வந்துட்டு க்ரீம் வந்து சைடில் வந்து வராமல் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம வந்து எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆள்காட்டி விரலை வந்து ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி பிடிக்கும்போது நமக்கு வந்து பைப் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் க்ரீம் வந்துட்டு எவ்வளோ ஸ்டேபிளாக ஸ்டிஃப் பீக்காக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம விப்பிங் க்ரீமை வந்துட்டு நல்லா வந்து ஸ்டிஃப் பீக் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த நாசில்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பைப் பண்ணும்போது நமக்கு அழகான ரோசட் மாடல்ஸ் வந்து கிடைக்கும்.